ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தாளிப்புக்காக சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இதில் நான் 4 பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த அளவை எடுத்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்தா பிரியாணி நல்லா ருசியாக வரும். இஞ்சி அதிகமாக போட்டால் கச்சல் இருக்கும். அதனால் நீங்கள் இஞ்சியை கம்மி பண்ணிட்டு பூண்டு அதிகமாக சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்திக்கிறனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை இப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியாக எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் வேக விடுங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதில் நான் 2 தக்காளி பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி கூட சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது இன்னுமே ருசியாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நான் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கனாவே சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே தண்ணியும் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக கிளறி விடுங்க. அழுத்தி கிளறினீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக கிளறி விடுங்க. அழுத்தம் கொடுத்து கிளறினீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா கொதி வந்திருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ் ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பிரியாணி வீட்டிலே செஞ்சாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் குக்கிங் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.